Hello, dear kids. Good morning to all. How are you all? Hope you all are fine and safe. So, we are continuing our second unit. Second unit என்ன? Listen to your body. அதில் நம்ம பல portions வந்து முடிச்சோம். ஞாபகம் இருக்குல்ல? அந்த look and say words, அப்புறம் magic words, அப்புறம் என்ன? நீனா wondersங்கிற chapter நம்ம முடிச்சிட்டோம். அப்படிதானே? 3 sessions already முடிச்சிட்டோம். இனி 4th segmentல ஒரு குட்டி grammar class இன்னைக்கு இருக்கு. சின்ன ஒரு கிராமர் கிளாஸ் மெயின்லி ஆர்டிகிள்ஸ் பற்றி தான் இன்னைக்கு படிக்க போகிறோம். அந்த நீனா வண்டர்ஸ் சாப்டர் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? பிடிச்சிருந்ததா அந்த சாப்டர்? ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த கிராமர் செக்மெண்ட்டும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கிராமர்ன்றதுனால கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருக்கும். அது கேட்டால் தான் புரியும் என்னம்மா? சரி, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் வித் ஆர்டிகிள்ஸ். ஆர்டிகிள்ஸ் தான் படிக்க போகிறோம். ஆர்டிகிள்ஸ் என்னெல்லாம் தெரியுமா? படிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ஆர்டிகிள்ஸ் ஏ அண்ட் த, இந்த 3 ஆர்டிகிள்ஸ் இருக்கு. ஆர்டிகிள்ஸ் என்னெல்லாம்? ஏ அண்ட் த. ஏயும் ஆனும் மட்டும்தான் இந்த தடவை உங்களுக்கு புக்கில் இருக்கு. நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்டில் கிராமர் ஸ்டார்ட் பண்ணிட்டு தானே இருக்கோம். ஸோ இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு டேர்ம் 1ல இந்த ஏயும் ஆனும் மட்டும்தான் இருக்கு. ஸோ அது நம்ம பார்ப்போம். சரியா? பாருங்க, இங்க பிள்ளைங்க புக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஆர்டிகிள்ஸ் படிக்க போறாங்க. நம்மளும் அதே மாதிரி படிக்கலாமா? சரி, முதல்ல ஆர்டிகிள்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஆர்டிகிள்னா என்ன? An article is a word that comes before a noun. நவுனுக்கு முன்னாடி வரக்கூடிய ஏ. ஒரு நவுன்னா சிங்குலரான நவுனா இருக்கணும். நவுன்னா என்னன்னு தெரியுமாமா? பெயர் சொல். நம்ம என்ன பெயர் வேணா இருக்கலாம். எனி நேம், நேம் ஆஃப் அ பிளேஸ், பர்சன், அனிமல், திங், எந்த பெயர் சொல். நம்ம இடும் பெயர் இருக்குல்ல, என்ன பெயரா இருக்கலாம். உங்க பெயர்களா இருக்கலாம், இல்ல அனிமல்ஸோட பெயரா இருக்கலாம், பேர்ட்ஸோட பெயரா இருக்கலாம், பிளேஸோட பெயரா இருக்கலாம், திங்ஸோட பெயரா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நம்ம இடும் பெயர் இருக்குல்ல, பெயர் சொல், அதுதான் நவுன். புரிஞ்சுதா? உங்களோட பெயருக்கு என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீனா, அப்புறம் யாரு? நீனா இருக்கு, நிதின் இருக்கு நம்ம சாப்டர்ல. அப்புறம் உங்க பேரெல்லாம் என்ன? நிறைய பிள்ளைங்க இருக்கீங்கல்ல உங்க கிளாஸ்ல. சரி, வேற என்ன? ரவி, நிஷா, சுமா, ஷிஹாம், ஷனா, ஷம்னா, தியா, ஃப்ரினி, இப்படி என்ன பேர் வேணா இருக்கலாம். எந்த பேரை வந்து குறிக்கிறதும் நவுன் தான். ஓகே, பெயர் சொல். அதே மாதிரி பிளேஸ், எந்த பிளேஸ் வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குளச்சல், சாஸ்தங்கரை, அல்லது வந்து என்ன கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், எந்த ஒரு இடம், தமிழ்நாடு, சின்ன இடமா இருக்கலாம், பெரிய இடமா இருக்கலாம். ஸோ எனி பிளேஸை வந்து குறிக்கிறதும் திரும்பவும் நவுன் தான். அதே மாதிரி எனி திங்ஸை குறிக்கிறதும் நவுன் தான். திங்ஸ் என்னெல்லாம்? டேபிள், சேர், புக், பென்சில், ஆப்பிள், ஆரஞ்சு, ஃப்ரூட்ஸ், எந்த ஃப்ரூட்ஸோட நேமாக இருந்தாலும், இல்லை பேர்ட்ஸ், அனிமல்ஸ், பேரட், பீகாக், எது வேணா உங்களுக்கு நவுனோட அண்டரில் தான் வரும். அனிமல்ஸாக இருக்கலாம், கேட், டாக், டைகர், லயன், ஜீப்ரா, எது வேணா இருக்கலாம். ஸோ எந்த ஒரு பெயர் சொல்ல குறிக்கக்கூடியதும் என்ன? நவுன். ஸோ அந்த நவுனுக்கு முன்னாடி அது சிங்குலரா இருந்ததுன்னா ஏயும் ஆனும் வரும். இந்த தடவை நீங்க த பார்க்க வேண்டாம். நான் இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான். இந்த மொபைல் ஸ்க்ரீன் பாருங்கம்மா. இந்த தங்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. நம்ம இன்னைக்கு படிக்க போகிறது ஏயும் ஆனும் மட்டும்தான். இங்கே பாருங்க, 3 பசங்க இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஏ அண்ட் த படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம இன்னைக்கு ஏயும் ஆனும் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அது மட்டும்தான் உங்கள் புக்கில் இருக்கு. அப்போ எந்த ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடியும் ஒரு சிங்குலர் பெயர் சொல்லுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான் ஏயும் ஆனும். சிங்குலர்னா என்ன? ஒன்று. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். 1 கேப் 3 கேப்ஸ். அதாவது ஒன்றை ரெப்ரசன்ட் பண்ண ஆல்ரெடி போன கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சோம்ல, சிங்குலர் ப்ளூரல். 1 கேப் 3 கேப்ஸ், 1 பென் 3 பென்ஸ் 5 பென்ஸ் எல்லாம் படிச்சோம். ஞாபகம் இருக்கா? பாருங்க உங்க புக் ஓப்பன் பண்ணுங்க, அது கொஞ்சம் ஞாபகம் வரட்டும். பேஜ் நம்பர் 83ல வந்து அதோட எக்ஸசைஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்க. லெட் மீ செக். பேஜ் நம்பர் 73 and 74 பாடுங்க.
1 banana, 4 bananas. 1 cap, 2 caps. So இந்த a and வந்து வரக்கூடியது சிங்குலருக்கு மட்டும்தான். ஒரே ஒரு திங்கோ, ஒரே ஒரு பிளேஸையோ, அல்லது ஒரே ஒரு ஆளையோ, அல்லது ஒரு ஆளுக்கு முன்னாடி a and வராது. ஒரே ஒரு திங்கையோ, ஒரே ஒரு நவுனையோ குறிக்கும் போது, ஒரு பேர்ட, ஒரு அனிமல, ஒரு ஸ்பேஸை குறிக்கிறதுக்கு மட்டும்தான் ஏயும் ஆன் வரும். சரியா? நம்ம பார்க்கலாமா ஏ ஆன் எங்க யூஸ் பண்றதுன்னு? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சரி, இனி எல்லாரும் புக் பாருங்கம்மா. புக் பாருங்க. Open to page number 93. Let us know. Chittu looks outside and says, I can see a boy, a car, a dog, a frog, a tree. சிட்டுக்கு ஜன்னல் வழியா என்னெல்லாம் தெரியுதா? ஒரு a boy, ஒரு பையன். A boy அப்படின்னு சொல்லலாம். A boy, A car, A dog. ஆனா அந்த A ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது a boy அப்படி சொல்லணும். அது கொஞ்சம் கூட நல்லது. ஓகே, a boy ஒரு பையனை பார்க்கறாங்க சிட்டு. ஒரு கார், a car, ஒரு காரை சிட்டு பார்க்குது. அப்புறம் a dog, ஒரு நாயை பார்க்குது சிட்டு. a frog, ஒரு ஃப்ராகை பார்க்குது, ஒரு தவளையை பார்க்குது. a tree, இது இவ்வளவும் ஜன்னல் வழியா சிட்டு பார்க்குது. சிட்டு பார்த்தீங்களா? ஜன்னல் எட்டி பார்க்குறீங்களா? சிட்டு ஞாபகம் இருக்குல்ல, வள்ளி கூட சிட்டு, வள்ளியோட பெட் தான் சிட்டு. சரி, வள்ளி கிச்சனுக்குள்ள நின்று என்னெல்லாம் பார்க்குறாங்க? ஐ கேன் see an apple, an egg, an ice cream, an onion, an umbrella. எல்லாமே ஒன்னொன்னா பார்க்க முடியுது. ஒவ்வொன்னு தான் பார்க்குறாங்க. சிட்டு என்னெல்லாம் பார்க்குறாங்க? பாய் பார்க்குறாங்க, கார் பார்க்குறாங்க, டாக் பார்க்குறாங்க, ஃப்ராக் பார்க்குறாங்க, ட்ரீ பார்க்குறாங்க. ஆனால் எல்லாம் ஒன்று சிங்குலர் தானே, ஒன்று தானே பார்க்குறாங்க. ஒரே ஒரு பையன், ஒரே ஒரு கார், ஒரே ஒரு நாய், ஒரே ஒரு தவளை, ஒரே ஒரு ட்ரீ. அதே மாதிரி வள்ளி ஒரே ஒரு ஆப்பிள், ஒரே ஒரு எக் முட்டை, ஒரே ஒரு ஐஸ்கிரீம். உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் பிடிக்குமா? ஒரே ஒரு அனியன், ஒரே ஒரு சவாலா உள்ளி, வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரே ஒரு அம்ப்ரெல்லா, ஒரே ஒரு கொடை. இவ்வளவு தான் சிட்டு வந்து வள்ளி வந்து பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஒன் திங் மட்டும்தான் பார்த்தாங்க. அவங்க ஒன் திங் ஆர் ஒன் அனிமல், ஒன் பர்சனை மட்டும்தான் பார்த்தாங்க. வேற எதுவுமே ஜாஸ்தி பார்க்கல. நிறைய பசங்களை பார்க்கல, நிறைய ஃப்ராக்ஸை பார்க்கல, நிறைய ஐஸ்கிரீமை பார்க்கல. எல்லாம் ஒன்னா தான் பார்த்துருக்காங்க. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணலாம்? ஏயும் ஆனும் யூஸ் பண்ணலாம். ஏயும் யூஸ் பண்ணலாம், ஆனும் யூஸ் பண்ணலாம். சரி, அப்ப சிட்டு வந்து என்ன சொல்றாங்க? why do you say an? அப்போ வள்ளி என்ன சொல்றாங்க? if the first letter of a one word is AEIOU, we say an. புரிஞ்சுதா? அந்த லெட்டர்ஸ் பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் இதுல சிட்டு ஜன்னல் வழியா என்னெல்லாம் பார்க்குறாங்க? அதுல பாய் வந்து பி லெட்டர் பாய். பி வந்து பில, பாய்ங்கிற வேர்டு வந்து பில தான் ஸ்டார்ட் ஆகுது. காருங்கிற வேர்டு வந்து சில ஸ்டார்ட் ஆகுது. டாக் டில, ஃப்ராக் எஃப்ல, ட்ரீ வந்து டீல. ஆனா வள்ளி பார்க்கறது பாருங்க. ஆப்பிள் ஏ, எக் இ, ஐஸ்கிரீம் ஐ, onions O, umbrella U. A, E, I, O, U. Vowels. Vowels தெரியுமா? V, O, W, E, L. Vowels தெரியுமா? அது வவ்வல்ஸ்னு சொல்லக்கூடாது, vowels. சும்மா லைட்டா ஸ்ட்ரெஸ் கொடுத்து ரொம்ப அழுத்தமா சொல்லக்கூடாது. அந்த vowels என்னெல்லாம்? vowels என்னெல்லாம்? A, E, I, O, U. See the screen, ma? See your mobile screen. A, E, I, O, U. அதுதான் வால்ஸ். வால்ஸுக்கு முன்னாடி வால்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகளா இருந்தா ஆப்பிள் ஏல ஆரம்பிக்குது, எக் ஈல ஆரம்பிக்குது, ஐஸ்கிரீம் ஐல ஆரம்பிக்குது, அனியன் ஓல ஆரம்பிக்குது, அம்ப்ரெல்லா யூல ஆரம்பிக்குது. அப்ப என்ன? அப்ப அந்த வால்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸா இருந்தா ஆன் யூஸ் பண்ணணும். வாவல்ஸ் இல்லாம கன்சனன்ஸ்னா மீதி இருக்கக்கூடிய பி, சி, டி, எஃப், ஜி, ஹெச், ஐ வராது, ஜே, கே, எல், எம், என்,
O வராது. P Q R S T U வராது. V W X Y Z. இந்த இவ்வளவும் லெட்டர்ஸ்ல வந்ததுன்னா சும்மா A ஆட் பண்ணுங்க. அதாவது ஞாபகம் வைக்க வேண்டியது இந்த பாயிண்ட் தான். பாருங்க, ஆர்டிகிள் ஏ எங்க யூஸ் பண்ணும்? சிங்குலர் நவுன்ஸுக்கு முன்னாடி மட்டும்தான். சிங்குலரா ஒத்தையில இருக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னா ஒண்ணு. ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருக்கு, ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் இருக்கு, ஒரே ஒரு பையன் தான் இருக்கா, ஒரே ஒரு கார் தான் இருக்குன்னா ஏ யூஸ் பண்ணலாம். ஆனா ஏ எங்க யூஸ் பண்ணும்? கண்டிப்பா கன்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி தான் உபயோகப்படுத்தணும். Are you seeing the mobile screen, students? Consonant sounds முன்னாடி தான். Consonantsனா என்ன தெரியுமா? A, E, I, O, U தவிர்த்து வரக்கூடிய எல்லா லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ்ல ஆரம்பிக்கிறது. இப்ப B, batனா ba sound, B sound. Catனா C sound, ka. Kiteனா K sound. Hatனா H sound. So A எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாமா? பாருங்க, மொபைல் ஸ்கிரீன் பார்த்துக்கோங்க. ஏ ஆல்ரெடி லெட்டர் A to Z வரைக்கும் உள்ள லெட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். 26 லெட்டர்ஸும் தெரியும்ல. அதுல ஏ விட்டுருங்க. AEIOU வந்து வால்ஸ். இங்க நான் சின்னதா எழுதி வைக்கிறேன். AEIOU வந்து சின்னதா வால்ஸ். ஓகே, ஸோ இந்த 5 லெட்டர் தவிர்த்து வரக்கூடிய எல்லா லெட்டர்ஸ்லுக்கும் முன்னாடி அதாவது என்ன? B, C, D, மொபைல் ஸ்கிரீன் பார்த்துக்கோங்க. டி, இ வராது. ஏயும் ஈயும் ஆல்ரெடி இங்க இருக்கு. அப்போ ABCDE I, ABCDE F, G, H, I இங்க இருக்கு வாவல்ஸ்ல, அப்ப எழுத முடியாது. H, I, J, K, L, M, N, O இங்க இருக்கு. P, Q, R, S, T, U இங்க இருக்கு, முடியாது. V, W, X, Y, Z. இவ்வளோ லெட்டர்ஸ்க்கு முன்னாடி A யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? வால்ஸ் அல்லாம வரக்கூடிய எல்லா லெட்டர்ஸ்க்கு முன்னாடியும் எல்லா கன்சனன்ட் சவுண்ட்ஸ், வால்ஸ் அண்ட் கன்சனன்ட்ஸ்னு 2 பார்ட் இருக்கு. வால்ஸ்னா AEIOU தான் வாவல்ஸ். சரியா? கன்சனன்ட்ஸ் மீதி இருக்கக்கூடிய அந்த 26 minus 5, 21 லெட்டர்ஸுமே கன்சனன்ட்ஸ். எங்கெல்லாமா யூஸ் பண்ணணும் பாருங்க. B, C, D, E, E வராது. F, G, H, I வராது. J, K, L, M, N, O வராது. P, Q, R, S, T, U வராது. V, W, X, Y, Z. இவ்வளவு லெட்டர்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ்ல வந்து நம்ம எது யூஸ் பண்ணணும்? ஏங்கிற வாவல் யூஸ் பண்ணணும். எந்த வால் யூஸ் பண்ணுமா? எந்த வால் யூஸ் பண்ணும்? ஏங்கிற வால் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். புரிஞ்சா? மீதி இருக்கக்கூடிய AEIOU வரும்போது என்ன யூஸ் பண்ணணும்? அப்ப மீதி என்ன இருக்கு? ஆன் இல்லையா? ஆன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? சிட்டு பார்த்த அதே விஷயம். பாய்னா பி வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் பி, அது வாலா கிடையாது, கன்சனன்ட். அப்ப பாய். அதே மாதிரி ஹேட், HAT, ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னதுமா? என்னது ஃபர்ஸ்ட் லெட்டர்? கன்சனன்ட். அப்ப அதுக்கு முன்னாடி A hat, a hat. அப்புறம் ஃபிஷ், FISH, ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? F. அப்ப அது வந்து வால் சவுண்ட்ல வரக்கூடியதா? வால்ஸ்ல வர AEIOUல வருதா? இல்ல. அப்ப F. அப்ப A. இது எப்படின்னா AEIOU இந்த கொஸ்டின்ஸ் வரும்போது பிராக்கெட்ல எங்கேயாவது தூரமா பென்சில் வச்சு AEIOUன்னு எழுதி வைங்க. மீதி அந்த AEIOU லெட்டர்ஸ்ல வராத லெட்டர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸா இருந்தா நம்ம A யூஸ் பண்ணணும். அதுதான் இங்க. பாய் எதுல ஸ்டார்ட் பண்ணிருக்கு? பாருங்க, புக்க பாருங்க.
சிட்டு என்னெல்லாம் பார்க்குறான்? பாய் எந்த லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கு? பி. அது கன்சனன்ட் சவுண்ட் அண்ட் கன்சனன்ட் லெட்டர். ஸோ ஏ பாய். கார் எந்த லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கு? சி. அப்போ அது கன்சனன்ட் சவுண்ட் அண்ட் கன்சனன்ட் லெட்டர். அப்போ கார். டாக் எதுல ஸ்டார்ட் பண்ணியிருக்கு? டி. அதுவும் கன்சனன்ட். அதுவால ஏஐஓயூல வருதா? இல்ல. அப்போ டி வந்து கன்சனன்ட். அப்ப ஏ ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃப்ராக் எஃப்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, அது கன்சனன்ட். ஸோ ஏ. ட்ரீ வந்து ட்ரீ மரம், ட்ரீ டீல ஸ்டார்ட் ஆயிருக்கு, அது வால்ல வருதா? கிடையாது, கன்சனன்ட் சவுண்ட். அப்போ ஏஐஓயூல இல்லாததுனால நம்ம ஏ போடணும். ஆனா வழி பார்க்கறது என்னெல்லாம் நம்ம பார்க்கலாமா? ஆர்டிகிள் அண்ட். இது எங்கம்மா யூஸ் பண்ணணும்? ஏ இ ஐ ஓ யூ. இதுல என்னன்னா வால் சவுண்ட்ஸுக்கு முன்னாடி தான் ஒரு சில வார்த்தைகள், அது இப்ப நீங்க தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, நம்ம கிளாஸ் வரும்போது இன்னும் கிளியரா படிக்கலாம். ஒரு சில வார்த்தைகள் யூனிகார்ன் அல்லது யூனிஃபார்ம். யூனிஃபார்ம்னே எடுத்துக்கோங்க. யூனிஃபார்ம் UNIFORM. அதே மாதிரி யூனிவர்சிட்டி, அதுக்கெல்லாம் ஏ தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் யூனா அந்த யூ சவுண்ட் வந்து வாவல் சவுண்ட் கிடையாது. வாவல் சவுண்ட் ஆ இ ஐ ஓ அம். ஆ இ ஐ ஓ அம். அம் தான் யூ. யூவோடதுல அம்முக்கு தான் வந்து என்ன வாவல் சவுண்டு. யூ சவுண்ட் வந்துச்சுன்னா, யூ தமிழோட யூ சவுண்ட் வந்துச்சுன்னா பாருங்க, மொபைல் ஸ்கிரீன் நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க. தமிழோட யூ சவுண்ட் வந்துச்சுன்னா யூனிகார்ன், யூனிவர்சிட்டி, யூனிவர்ஸ் அல்லது யூனிஃபார்ம் அந்த மாதிரி வார்த்தை வரும்போது யூக்கு முன்னாடி ஏ தான் போடணும். அ யூனிகார்ன், அ யூனிஃபார்ம், அ யூனிவர்சிட்டி. அதுக்கு யூ தானே டீச்சர், யூ வந்து வால்ஸ்ல தானே வருது, அப்ப யூக்கு முன்னாடி நான் ஏ போடுவேன் அப்படின்னா, சரி ஆன் போடுவேன்னா தப்பு. யூ சவுண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஏ தான் போடணும். அது நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். இதுல உங்களுக்கு அவ்வளவு நிறைய வேர்ட்ஸ் யூ வச்சு, யூவோட அந்த ஸ்டார்டிங் வச்சு தெரியல. இது நான் சொல்றதுனால சொல்லி கொடுக்குறேன். சரியா? நம்ம ஸ்கூல் வரும்போது இன்னும் கிளியரா இது பார்த்துடலாம். சரியா? அது என்னென்ன எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குன்னு. சரி, இப்போ நீங்க யோசிக்க வேண்டியது AEIOU அந்த லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் பண்றதுனா எதெல்லாம்? AEIOU இந்த 5 லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸா இருந்தா கண்டிப்பா நீங்க ஆன் தான் சேர்த்துக்கணும். முன்னாடி என்ன சேர்த்துக்கணும்? ஆன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ஆக்ஸ், ஆக்ஸ், ஆன் ஆக்ஸ். புரிஞ்சுதா? இனி ஈல ஆன் எக் யூஸ் பண்ணிக்கலாம். எக் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல இருக்கு. ஆன் எக். அப்புறம் ஐல இக்ளூன்னு வச்சுக்கோங்க. an igloo house அப்படின்னு வச்சுக்கோங்க. an igloo house. ஐ தானே ஸ்டார்டிங். ஓ ஆரஞ்சு வச்சுக்கோங்க. ORANGE ஆரஞ்சு. அப்போ ஓ தான் ஃபர்ஸ்ட் லெட்டர், அப்போ ஆன் சேர்த்துக்கணும். ஆன் ஆரஞ்சு. அதே மாதிரி யூ, யூல ஃபார் எக்ஸாம்பிள் அம்ப்ரெல்லா கொடுக்குறேன். அப்போ இந்த அம்ப்ரெல்லா யூ, அப்போ இதுக்கு முன்னாடி ஆன் தான் சேர்த்துக்கணும். புரிஞ்சுதா? ஆன் அம்ப்ரெல்லா. அப்போ அந்த ஏஐஓயு லெட்டர்ஸ் என்னன்னு பார்த்து, அந்த லெட்டர்ஸ்ல யூ சவுண்ட் இருந்தா ஏ தான் போட முடியும். உங்க புக்ல அந்த எக்ஸாம்பிள் இல்ல, அதனால இப்போ நான் அதை ஸ்பெஷலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லல. ஏஐஓயு லெட்டர்ஸ் வந்திருக்கான்னு பார்த்து அதுக்கு முன்னாடி ஆன் போட்டுக்கோங்க. சரியா? ஏஐஓயு அல்லாம வேற இருக்கக்கூடிய 21 லெட்டர்ஸ்லயும் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கன்சனன்ட் வேர்ட்ஸும் சவுண்ட்ஸ்லயும் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் வரும்போது எல்லாமே நீங்க ஏ தான் யூஸ் பண்ணணும். a bat, a ball, a cat, a dog, a fox, a kite, a pen, a pencil, a book, a slate, a bag, a நிறைய இருக்கு. கார், a bike, a mobile, a phone. புரிஞ்சுதா? இதுல பாத்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ். an axe அல்லது an
art, an ox, an யூ வச்சு வேற ஏதாவது, ஓ வச்சு என்ன, ஆரஞ்சு இல்லாம ஓ இது எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குதே. an ox சொல்லலாம், an orphan சொல்லலாம், ORPHAN, or an orphan. சரியா? அது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் AEIOUல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸா இருந்தா and தான் யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் 20 நிமிஷமா உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ஸோ இனிமே மறக்கவே கூடாது. அதுக்கு தான் ஒழுங்கா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணது. சரி, இனி நம்ம பார்ப்போமா? சர்க்கிள் ஏ ஆர் an. அந்த பிக்சரை பார்த்து நம்ம அது கன்சனன்ட் சவுண்டுக்கு கன்சனன்ட் சவுண்ட் வரக்கூடிய ஏ வருதா அல்லது vowel sound லெட்டர்ஸ் வரக்கூடிய லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸா இருந்தா an போடணும். அப்ப ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னம்மா? பாருங்க, இது என்னது? எறும்பு, அப்படிதானே? and ஆல்ரெடி இங்க கொடுத்துருக்கு. அப்ப and ஏ வந்து எந்த லெட்டர்? ஏ வந்து என்ன லெட்டர்? கன்சனன்ட்னா, கன்சனண்டா இருந்தா ஏ தான் போடணும். ஆனா அது வந்து vowel, அப்படிதானே? AEIOU. இதுக்கு பக்கத்திலே புக்ல ஆல்ரெடி எழுதி வச்சுக்கோங்க. இங்க சைட்ல பென்சில் வச்சு சின்னதா AEIOU அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதை பண்ணுங்க. AEIOUனா and தான் வரும். மற்றபடி ஒரு நிமிஷம் இருங்க, and தான் வரும். மற்றபடி எதுவா இருந்தாலும் ஏ தான் வரும். சரியா? and அப்ப AEIOUல ஏ. அப்ப இது என்ன? and தான் வரும். and சர்க்கிள் பண்ணுங்க. I can't circle here properly. and கரெக்டா அழகா சர்க்கிள் பண்ணுங்க. அடுத்தது டக். ஒரு அழகான குட்டி டக்லிங் இருக்கு இல்லையா? டக்லின். அந்த டக்லினோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னம்மா? வாவலா கான்சனண்டா? வாவல்ல பாருங்க AEIOU. அது AEIOUல வருதா? கிடையாது. அப்போ டி வந்து டக் கன்சனன்ட். அப்ப ஏ வருமா and வருமா? ஏ தான் வரும். அதே மாதிரி புக். பி வந்து கன்சனண்டா வாவலா? AEIOUல வருதா பி? கிடையாது, வரல. அப்ப ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஏ ஆரஞ்சா and ஆரஞ்சா? ஓ வந்து எதுல வருது? வால்ஸ்க்கு கீழே வருது இல்லையா? ஓ வந்து வால்ஸ்க்கு கீழே வருதா? இங்க நம்ம நோட் பண்ணி வச்சதுல ஓ இருக்கா? பாருங்க, இங்க ஓ இருக்கு பாருங்க. அப்ப அந்த ஏ வந்து ஏ வருமா and வருமா? அதுக்கு முன்னாடி ஆர்டிகிள் ஏ வருமா and வருமா? and தான் வரும். அப்ப and சர்க்கிள் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரெண்டு பார்த்துடலாம். திஸ் இஸ் அ பெல். திஸ் இஸ் அ பெல். பி வந்து கன்சனண்டா வாலா? கன்சனன்ட். AEIOUல இல்லையே, நம்ம பார்க்குறோமா பி? இல்ல. அப்போ திஸ் இஸ் அ பெல். ஏன்னு அழகா அந்த 4 லைன்ல அழகா எழுதணும். சரியா? என்னால இங்க எழுத முடியாது. திஸ் இஸ் டேஷ் ஆக்ஸ். ஏயா ஆனா? ஏயா ஆனா? ஓ வந்து இங்க இருக்குல்லம்மா? ஓ வந்து இங்க இருக்கா? நம்ம எழுதி வச்ச அந்த வால்ல ஓ இங்க இருக்குல்லப்பா. அப்போ ஏ வருமா and வருமா? and வரும். அப்படிதானே? and தானே வரும். and வருமா ஏ வருமா? and தான் வரும். ஓகே, ஸோ ரைட் and. அதே மாதிரி என்ன? திஸ் இஸ் டேஷ் டப். ஏ வருமா and வருமா? ஏ ஆர் and? டப் வந்து டி வந்து இதுல இருக்கா? வேர்ட்ஸ்ல கிடையாது. அப்ப திஸ் இஸ் அ டப். அதே மாதிரி எல்லாம் பண்ணிடுவீங்களா? மீதி உள்ளதெல்லாம் எஃப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் டேஷ் ஆக்ஸ், திஸ் இஸ் டேஷ் ஈகிள், திஸ் இஸ் டேஷ் ஃபேன். ஏ வருமா and வருமான்னு பார்த்து இது பண்ணும். அடுத்த fill in the missing letter. அது உங்களுக்கு தெரியும். இது என்னன்னு பார்த்து அந்த மிஸ்ஸிங் லெட்டரை எழுதுங்க. இங்க 3 க்ளோத் ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல புக்ல லிசன் டு யுவர் பாடியில ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சதே அந்த ஆக்சசரிஸ் பத்தி தான், க்ளோத் ஆக்சசரிஸ் பத்தி தான். அதை பார்த்து கரெக்டான மிஸ்ஸிங் லெட்டர் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா எழுதணும். என்னம்மா? ஆன்சர் கீ ஈவினிங் போட்டு கொடுக்கலாம். இனி இதை பாருங்க. இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் நானாவே கொடுத்துருக்கேன். இது உங்க புக்ல இல்ல, கீழே தனியா போட்டோ போட்டிருக்கேன். டேஷ் ஐ வந்து வாலா கான்சனண்டான்னு பார்த்து ஏ போடணுமா? ஏ அல்லது and மட்டும்தான் இதுல யூஸ் பண்ணணும். இந்த எல்லாம் இருக்கக்கூடிய பிளாங்க்ஸ்ல, இங்க இருக்கு பாத்தீங்களா பிளாங்க்ஸ், இந்த எல்லா பிளாங்க்ஸ்லயும் ஏ வருமா and வருமான்னு சொல்லி போடணும்.
கண்டிப்பா போடணும். சரியா? போட்டுட்டு எனக்கு நீங்க தனியா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பணும். கண்டிப்பா இதோடது நான் கரெக்ஷன் பண்ணுவேன். ஏன்னா இது கிராமர் கிளாஸ் இல்லம்மா. எல்லாரும் எழுதணும்ல கண்டிப்பா. ஸோ அதோட கரெக்ஷன் வந்து பண்ணுவேன். அதனால கண்டிப்பா எல்லாரும் இது சென்ட் பண்ணியிருக்கணும். டேஷ் ஐ வந்து ஈ வால்ஸ்க்கு கீழே வருமா கன்சனன்ஸ்க்கு கீழே வருமா? வால்ஸ்னா ஆன் போடணும், கன்சனன்னா ஏ போடணும். பஸ் பி பி வந்து எந்த லெட்டர்? கன்சனன்ட் லெட்டரா வால் லெட்டரா? வாலா இருந்தா ஆன் போடுங்க, கன்சனண்டா இருந்தா ஏ போடுங்க. இதே மாதிரி எல்லாம் முடிச்சிடலாமா? சரி, எல்லாம் பார்த்து மெதுவா பண்ணணும். சரியா? ஒவ்வொன்றா படம் எல்லாம் வரைஞ்சி வைக்க வேண்டாம். ஜஸ்ட் நோட்ல இது மட்டும் சும்மா நம்பர் போட்டு அப்படியே எழுதுங்க. எழுதும்போது டேஷ் ஐ ஏஐயா ஆன் ஐயான்றது எழுதணும். டேஷ் பஸ் ஏ பஸ்ஸா ஆன் பஸ்ஸான்னு எழுதணும். டேஷ் லேடி பக் ஏ லேடி பக் ஆன் லேடி பக். அந்த ஆன்சர் ஃபுல்லா எனக்கு எழுதணும் கொஸ்டினோட சேர்த்து. படம் வரைய வேண்டாம், ஃபுல்லா சேர்த்து எழுதுங்க. முதல்ல ஏ ஆன் போட்டா இது நீங்க இப்படி எழுதுறீங்களா இந்த ஆர்டர்ல எழுதுறீங்களான்னு எனக்கு தெரியாது. அதனால கொஸ்டினோட சேர்த்து வச்சு எழுதுங்க. படம் வரைய வேண்டாம், ஜஸ்ட் கொஸ்டினையும் சேர்த்து. அதாவது ஐ பஸ் லேடி பக் கேர்ள் எல்லாமே வரணும். சரியா? சரி, இனி நெக்ஸ்ட் வந்து ஐ கேன்ற ஒரு சும்மா ஒரு வேர்ட் வால்ல கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்க்கிள் டைம்ல ஐ கேன் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. ஐ கேன்னா நான் ஐ கேன் ஜம்ப், ஐ கேன் ஸ்விங், ஐ கேன் ரீட், ஐ கேன் ரைட், ஐ கேன் டான்ஸ். அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு டாபிக். அதுவும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். சரியா? இனி இந்த வேர்ட் வால்ல என்னெல்லாம் வேர்ட்ஸ், இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க ஸ்கூல்ல இருந்தா தான் பண்ண முடியும். இது பண்ண முடியாது. இந்த வேர்ட் வாலை பார்த்து அப்படியே இதுவும் பண்ணலாம். எது? tick the words you see in the word wall and read aloud and circle the words you see in the word wall. இந்த word wallல இருக்கிற words எல்லாம் கீழே வரக்கூடிய wordsம் sentencesலயும் நீங்க பார்க்கும்போது circle பண்ணணும், tick பண்ணணும். அவ்வளவுதான். first exercise என்ன? tick பண்றது. அதுக்கு முன்னாடி word wall வாசிக்கலாமா? home, look your book, page number 95. home, soon, stand, upon, first, came, girl, find, off, would, long, take. homeனா என்ன? வீடு. soonனா சீக்கிரம். standனா நில்லு. stand எழும்பி நிக்கிறது இல்லையா? நில்லு. uponனா ஒன்றின் மீது. upon. I ran upon the boy. நமக்கு அப்பான்னா மேலோடி அப்படி குதிச்சு வந்து போறது. அல்லது the book is upon the table, மேலோடி இருக்கு. டேபிளுக்கு மேலோடி on the tableனு சொல்லுவோம். அப்பான்னா அதுக்கும் மேல. once upon a time, முன்னாடி காலத்துல. அது upon word ஞாபகம் இருக்குல்ல? தெரியும்ல? அப்ப ஞாபகம் இருக்குல்ல? தெரியும்ல? UPON ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்கம்மா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுதணும். சரியா? எப்பவுமே ஃபர்ஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், முதல்ல. கேம் வந்தாங்க. கம்னா வந்தாங்க. கம்னா அதோட பிரசன்ட் டென்ஸ். கேம்னா பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்தோட. கம்மோட கடந்த காலம் தான் கேம். வந்தாங்க, நேத்தைக்கு வந்தாங்க, நேற்று வந்தார்கள். புரிஞ்சுதா? கேம். கேர்ள்னா பொண்ணு, உங்களுக்கு தெரியும். ஃபைண்ட்னா கண்டுபிடிக்கிறது. ஆஃப் மீன்ஸ் switch off the fan, switch on the fan, switch off the fan, ஆஃப். ஆஃப்னா கம்ப்ளீட்டா ஆஃப் பண்றது. அது பல வேர்ட்ஸ் பல சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ண முடியும் ஆஃப்ங்கிற வேர்ட். அதுக்கு அது மட்டுமே அர்த்தம் கிடையாது, நிறைய இருக்கு. சரி, அது அப்புறமா பார்த்துக்கலாம். வுட்னா மரத்துண்டு. மர கஷ்டம் இருக்குல்ல, மரத்துண்டு, அதுதான். லாங்னா தூரம். லாங் மீன்ஸ் இட்ஸ் a லாங் ஸ்டோரினா பெரிய ஸ்டோரின்னு அர்த்தம் இருக்கு. லாங் நீளம்னு இருக்கு. லாங் தூரம்னு இருக்கு. பல வேர்ட்ஸ்ல பல மீனிங்ஸ் வரும். டேக்னா எடுப்பது. சரியா? ஸோ இந்த கீழே கொஞ்சம் 5 செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு. 5 இது. ஒவ்வொரு செட்லயும் 3 வேர்ட்ஸ். அதுல ஹோம், ஹம், ஹட். ஃபர்ஸ்ட் உள்ளது மட்டும் நான் பண்ணி கொடுக்குறேன். ஹோம் இருக்கா, ஹம் இருக்கா, ஹட் இருக்காமா? இந்த வேர்ட் வாலை பார்த்து சொல்லுங்க.
வேர்ட் வால பார்த்து சொல்லுங்க. ஹோம் இருக்கா, ஹம் இருக்கா, ஹட் இருக்கா? இந்த ஃபர்ஸ்ட் செட்ல ஹோம், அப்ப அதை டிக் பண்ணுங்க. அதே மாதிரி சன் சாக் சூன்ல எந்த வேர்ட் வால்ல வந்திருக்குன்னு பார்த்து சொல்லணும். சரியா? இது வந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இதோடது கரெக்ஷன் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் நீங்க இது பண்ணி அனுப்பலைனாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த ஆர்டிகிள்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணி அனுப்பணும். சரியாமா? சரி, கண்டிப்பா குரூப் பிளாக்ல தான் இருக்கும். அதனால என்னோட பர்சனல் மெசேஜுக்கு வாட்ஸ்அப்பா போடுங்க. சரியா? ரீட் அலவுட் வாட்ஸ்அப் வந்து பிரைவேட். நீங்க வந்து ரீடிங் ஆக்டிவிட்டி எல்லாம் சில டைம் வந்து தனியா போடுவீங்கல்ல, அதே மாதிரி பிரைவேட்டா போடுங்க. ரீட் அலவுட் அண்ட் சர்க்கிள் த வேர்ட்ஸ் யூ see in the வேர்ட் வால். ஒரு சில சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ கேம் ஹோம் சூன். இதுல எந்த வேர்ட்ஸ் எல்லாம் வேர்ட் வால்ல இருக்கு? கிட்டத்தட்ட எல்லா வேர்ட்ஸும் இருக்கே. கேம் இருக்கு, ஹோம் இருக்கு, சூன் இருக்கு. மூணுமே இருக்கு இல்லையா? மூணுமே வேர்ட் வால்ல இருக்கு பாருங்க. கேம் இருக்கா? எந்த வேர்டு? கேம் இருக்கு, ஹோம் இருக்கு, சூன் இருக்கு. எல்லா வேர்ட்ஸுமே இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் இந்த வேர்ட் வால்ல என்னெல்லாம் வேர்ட்ஸ் நீங்க பாக்குறீங்க அதை வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் எல்லாம் பண்ணணும். அடுத்து திங்ஸ் ஒன், சர்க்கிள் த ஆட் பேர். இதுல லெக் இருக்கு, ஃபீட் இருக்கு, ஹெட் இருக்கு. இந்த திங்ஸ் ஓன சர்க்கிள் பண்ணி வச்சிடாதீங்க. இந்த மூணுலயும் எது உங்களுக்கு ஆடா தெரியுது அதை சர்க்கிள் பண்ணுங்க. சரியா? ஓகே தானே? பண்ணிடுவீங்கல்ல? இது பண்ணணும். ரெண்டுமே ஹோம்ஒர்க். இதுவும் ஹோம்ஒர்க், இதுவும் ஹோம்ஒர்க். ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஒன், சர்க்கிள் டைம். லாஸ்ட் பேஜ் இன்னைக்குள்ள. டிஸ்பிளே a few pictures of action. இது வந்து ஸ்கூல் ஆக்டிவிட்டி. இது ஸ்கூல் ஆக்டிவிட்டி. சரியாமா? இது நமக்கு பண்ண முடியாது. ஆனா அதுல ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆக்ஷன்ஸ், அதாவது டான்ஸ், ரீட். அந்த ஃபர்ஸ்ட் இது வாசிங்க. டான்ஸ், ரீட், ரைட், ரன், ஜம்ப், ஸ்கிப். சர்க்கிள் டைம்ல ஏ பாயிண்ட் வாசிக்கணும். ஏ பாயிண்ட் வந்து பாருங்க. Action words like display a few pictures of action words like dance, read, write, run, jump, skip, sing, swim, draw, etc. Ask students to name the actions as you show them. Say, I can dance and demonstrate. ஒவ்வொரு சென்டென்ஸ் அதுக்கான இதை நான் பிக்சரை கீழே கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, see a book. இது வந்து உங்க புக்ல இல்ல, நானா தனியா கொடுத்துருக்கேன். அவங்க சொன்ன எல்லா ஆக்ஷன்ஸும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த எல்லா ஆக்ஷன்ஸ் கீழேயும் நம்ம என்ன செய்யறோம், அந்த ஆக்ஷனை பார்த்து அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு எழுதியிருக்கோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பையன் என்ன பண்ணியிருக்கான்? டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நீங்க எப்படி சொல்லணும்? ஐ கேன்ங்கிற வேர்ட் வந்து எல்லாத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ வென் ஐ எம் சேயிங், சே அலாங் வித் மீ. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பையன் என்ன பண்றான்? டான்ஸ் ஆடுறான். அதே மாதிரி நம்மளாலையும் டான்ஸ் ஆட முடியும். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? ஐ கேன் டான்ஸ். சொல்லுங்க, ஐ கேன் டான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பையன் என்ன பண்றான்? வாசிச்சுட்டு இருக்கான் புக்கை பார்த்து. இல்ல ரீட் பண்ண முடியும். நம்மளும் அழகா ரீடிங் ஆக்டிவிட்டி எல்லாம் போடுறோமே, அப்ப நம்ம எப்படி சொல்லணும்? நம்ம எல்லாருக்குமே ரீட் பண்ண தெரியும். ஸோ ஹவு ஷுட் யூ சே? Say along with me. I can read. Tell me. I can read. அடுத்த பொண்ணு வந்து எழுதிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? ரைட்டிங். You all know to write. அழகழகா எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி நல்ல மார்க்ஸ் வாங்குறீங்கல்ல எல்லாரும். ஸோ அப்ப எப்படி சொல்லணும்? I can write. Say along with me. I can write. Say loudly. I can write. Next girl is running. இந்த ஒரு பொண்ணு ஓடிட்டு இருக்கா. பாத்தீங்களா? இந்த பொண்ணு மாதிரி நம்மளாலே ஸ்பீடா ஓட முடியும். அப்படிதானே? ஸ்பீடா ஓட முடியுமா, இல்ல நம்ம ஸ்லோவா ஓடுவோமா? ஸ்லோவாவும் ஓட தெரியும், ஸ்பீடாவும் ஓட தெரியும். அப்படிதானே? அப்ப எப்படி சொல்லணும்? I can run. எப்படி சொல்லணும்? I can run. Say along with me. I can run. இந்த பையனை பாருங்க, ஜாலியா குதிச்சிட்டு இருக்கான்ல, ஹாப்பியா குதிச்சிட்டு இருக்கான். I can jump. How is he jumping? He is jumping happily. அதே மாதிரி நம்மளாலையும் ஜம்ப் பண்ண முடியுமா? Can we also? நம்மளாலையும் துள்ள முடியும்ல ஹாப்பியா? எப்படி? I can jump. Tell me. I can jump. Say along with me, students. I can jump. Okay? சரி. நெக்ஸ்ட், ஒரு பையன் ஸ்கிப்பிங் ரோப் வச்சு ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கான். தெரியும்ல ஸ்கிப் பண்றது எப்படின்னு? ஸ்கிப்பிங் ரோப் வச்சு ஸ்கிப் பண்ணிருக்கீங்களா? பாருங்க, இந்த பையன் அப்படியே ஸ்கிப்பிங் ரோப் வச்சு அப்படி
தாவி தாவி ஸ்கிப் பண்றது தான் ஸ்கிப்பிங். ஓகே, அப்ப இந்த பையனை மாதிரி நமக்கும் ஸ்கிப் பண்ண தெரியும். அப்போ I can skip. How should you say? I can skip. Tell along with me. I can skip. Next, a girl is singing. பாத்தீங்களா, அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே அழகா பாடுறாங்க. அதே மாதிரி நமக்கும் பாட தெரியும்ல. உங்களுக்கு நிறைய பேர் வந்து பாடியெல்லாம் அனுப்புவீங்க. மேஜிக் வேர்ட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள போயம் கூட பாடி அனுப்பியிருந்தீங்க. ஸோ எப்படி சொல்லணும் நம்ம? I can sing. Tell along with me. I can sing. Say loudly. I can sing. இந்த பையன் நீந்திட்டு இருக்கான். பாத்தீங்களா? உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? எனக்கு தெரியாது. இருந்தாலும் சும்மா நம்ம சொல்லலாம். உங்கள யாருக்கெல்லாம் தெரியும் நீச்சல்? தெரியும், அப்படிதானே? கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. நம்ம இப்ப சின்ன பிள்ளைங்க இல்லையா? அது படிக்கலாம். நீச்சல் வந்து தெரியறது ரொம்ப நல்லதுதான். அப்ப எப்படி சொல்லணும்? I can swim. Tell along with me. I can swim. Once more. I can swim. இந்த பொண்ணு பாருங்க, அழகா பிக்சர் வரைஞ்சிட்டு இருக்காங்க. என்ன பிக்சர்? ஒரு பட்டர்ஃப்ளையோட பிக்சர் வரைகிறாங்க. உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து கிளியரா தெரியுமோ என்னமோ? பாருங்க. I can draw. How should you say? I can draw. Tell along with me once more. I can draw. இதே மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ், நமக்கு பிடிக்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சொல்லலாம். I can walk. I can talk. I can jump. I can run. I can sing. என்ன வேணா சொல்லலாம். நமக்கு பிடிச்ச ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளாலே முடியும். I also can. என்னாலே முடியும். அந்த ஒரு சென்சேஷன்ல நம்ம எடுத்துட்டு இது ஜாலியா சொல்லி பழகலாம். சரியா? இதே மாதிரி let us practice. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு ஓடுறாங்கல்ல, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். I can run. சொல்லுங்க. I can run. Now look and read along with me. Okay, I won't say next one. I will say just next one. அது சொல்லும்போது நீங்க என் கூட சேர்ந்து சொல்லணும். ரெண்டு பசங்க இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு சொல்றாங்க, அந்த பையனை பார்த்து, ஜம்ப் பண்ற அந்த பையனை பார்த்து, he can jump. அவனுக்கு ஜம்ப் பண்ண முடியுது. he can jump. அவனால ஜம்ப் பண்ண முடியுது. he can jump. ஒரு பொண்ணு பாருங்க, கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு சாக்ல ஏதோ ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருக்காங்க. அப்ப எப்படி சொல்லணும்? தூக்குறத எப்படி சொல்லணும்? If you're lifting something from the ground, you have to say lift. Okay, L-I-F-T. See the spelling ma? L-I-F-T. lift. அது எப்படி சொல்லணும்? lift. அப்போ ஒரு பையன் வந்து அவனை பார்த்து சொல்றாங்க, she can lift. அவளுக்கு அது தூக்க முடியுது. she can lift. Tell along with me. She can lift. அதே மாதிரி ஒரு பொண்ணு ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ணிட்டு இருக்கா. பாத்தீங்களா? ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்து ஒரு பையன் சொல்றான், she can climb. அவளால கிளைம் பண்ண முடியுது. அவளால அந்த ஸ்டெப் ஏறி கிளைம் பண்ணி போக முடியுது. ஸ்டெப் ஏற முடியுது. climb. she can climb. Tell along with me. she can climb. அதே மாதிரி ஒரு பையன் அழகா பாடிட்டு இருக்கான். பாத்தீங்களா? அந்த ஸ்பெக்ஸ் போடுற பொண்ணு, இது உங்க புக்லயே தான் இருக்கு. புக்க பாக்குறீங்களா நீங்க எல்லாரும்? பேஜ் நம்பர் 96ல. அது சொல்ல மறந்துட்டேன். அந்த புக் பார்க்காம இருக்கீங்களா நீங்க? சரி பாருங்க. he can sing. அந்த பொண்ணு ஸ்பெக்டக்கிள்ஸ் கண்ணுல கண்ணாடி வச்சிருக்க பொண்ணு என்ன சொல்றாங்க அந்த பையனை பார்த்து? அவன் அழகா பாடுறான். அவன் அழகா பாடுறத பார்த்துட்டு இந்த பொண்ணு என்ன சொல்றாங்க? he can sing. அவனால பாட முடியுது அழகா. he can sing. அதே மாதிரி ஒரு பொண்ணு குட்டி சைக்கிள், டாய் சைக்கிள் வந்து ஓட்டுறாங்கல்ல, அதை பார்த்துட்டு அந்த பையன் என்ன சொல்றான்? she can ride a bicycle. அவளால பைசைக்கிள் வந்து ஓட்ட முடியுது. அப்ப எப்படி சொல்றான்? she can ride. இனி ஒரு தடவை நம்ம எல்லா வேர்ட்ஸும் ஒரு தடவை shall we repeat all these sentences? என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? சரி. First one, I can run. Tell me. I can run. Next one. He can jump. He can jump. She can lift. Tell along with me. She can lift. She can climb. He can sing. He can sing. He can sing. சிங்க்னு சொல்லக்கூடாது. சிங்க்னா மூழ்கி போறது கீழே. SINK சிங்க்னா மூழ்கி போறது. அது இல்லாம நமக்கு வாஷ் பேசின் சிங்க் இருக்கு. சிங்க்ஸ் பாத்திரம் எல்லாம் போட்டு கழுகுற சிங்க், கிச்சன் சிங்க்.
சிங்க்னா மூழ்கி போறதுதான் அர்த்தம் அல்லது வந்து வாஷ் பேசின் சிங்க் அதனால சிங்க்னு சொல்லக்கூடாது சிங் எப்படி சொல்லணும் சிங் she can sing next one she can ride okay she can ride once more I can run he can jump she can lift she can climb he can sing she can ride இது வந்து எல்லாரும் practice பண்ணுங்க ரீடிங் ஆக்டிவிட்டி இன்னைக்கு கிடையாது வீட்ல practice பண்ணுங்க ஓரல் டெஸ்ட்டுக்கு இதே மாதிரி ஏதாவது கேட்டா எழுத தெரியணும் கண்டிப்பா எழுத தெரியணும் சொல்ல தெரியணும் ஓரல் டெஸ்ட்டுக்கு சொல்ல தெரியணும் மெயினா சரி இனி இந்த பிக்சர்ஸ் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க ஒரு பையன் புக் பார்த்துட்டு இருக்கான் இல்லையா இஸ் ஹி ரீடிங் த புக் ஆர் இஸ் ஹி ரைட்டிங் இன் தட் புக் அதை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும் ரீட் ஆப்ஷனா ரைட் ஆப்ஷனா ஹீ கேன் டேஷ் ரீட் ஆர் ரைட் ரீடா இருந்தா ஹீ கேன் ரீடுன்னு எழுதுங்க ரைட்டா இருந்தா ஹீ கேன் ரைட்னு எழுதுங்க அதே மாதிரி ஷீ கேன் ஸ்விம் சாரி ஹீ ஆர் ஷீ அது பொண்ணா பையனான்னு பார்த்து ஹீ ஆர் ஷீ கேன் ஸ்விம் இது வந்து ஹோம்ஒர்க் பண்ணிடுங்க சரியா அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க சரி புரிஞ்சுதா பாருங்க ஒரு தடவை உங்க மொபைல் ஸ்கிரீன் பாருங்க ஐ கேன் டான்ஸ் ஐ கேன் ரீட் ஐ கேன் ரைட் ஐ கேன் ரன் ஐ கேன் ஜம்ப் ஐ கேன் ஸ்கிப் ஐ கேன் சிங் I can swim, I can draw. புரிஞ்சுதா அவ்வளோதான் there ends your class இன்னைக்கு நம்ம ஆர்டிகிள்ஸ் பார்த்தோம் ஏ அண்ட் ஏ எங்கம்மா ஏயும் ஆனும் ரெண்டுமே சிங்குலர் ஒத்தையா வரக்கூடிய பேருக்கு முன்னாடி பேர்னா பாய் கேர்ள் டீச்சர் அப்படி a teacher a boy a girl a pencil a rubber ஒத்தையா வரக்கூடிய நவுன்ஸ்க்கு முன்னாடி அது நேம்ஸா இருக்கலாம் அல்லது வந்து பிளேசஸ் இல்ல திங்ஸா இருக்கலாம் அனிமல்ஸோட பேரா இருக்கலாம் பேர்டோட பேரா இருக்கலாம் a parrot a peacock a lovebird அப்புறம் அனிமல்ஸ்ல a cat a dog அப்படி சொல்லலாம் சரியா அது and வந்து எங்க யூஸ் பண்ணணும் அதுல vowel sounds and vowel letters வரக்கூடிய a e i o u AEIOU அந்த வேர்ட் வந்து அந்த வார்த்தை எந்த லெட்டர்ல ஆரம்பிக்குதுன்னு பார்த்து ஏ யூஸ் பண்ணணுமா ஆன் யூஸ் பண்ணணுமான்னு பார்த்து கரெக்டா எழுதுங்க ஒரு சில ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருக்கு அதை கரெக்டா முடிச்சு எனக்கு என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட அடிஷ்னல் ஹோம்ஒர்க் உங்க புக்ல உள்ள ஹோம்ஒர்க்கும் முடிங்க அதே மாதிரி அடிஷ்னல் ஹோம்ஒர்க்கும் முடிச்சு பண்ணுங்க அனுப்புங்க கண்டிப்பா எல்லாரும் அனுப்பணும் ஓகேமா that's it for today's class students hope you all would have understood இது ரொம்ப important a and the articles எல்லாம் last 12th standard வரைக்கும் வரக்கூடியது so நம்ம ப்ராப்பரா இப்பமே அந்த பேசிக் விடாம படிச்சோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு போக போக கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் நல்ல மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு சப்மிட் டுடேஸ் ஹோம்ஒர்க் ஓகேமா நீங்க எல்லாரும் ஹோம்ஒர்க் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து என்ன உங்களோட ஆன்சர் கீ போடுவேன் அது ஆன்சர் கீ இன்னைக்கு நான் போட மாட்டேன் நம்ம ஃப்ரைடே கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆன்சர் கீ போட்டு விடுறேன் சரியா ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டூ யோர் ஹோம்ஒர்க்ஸ் வெல் அண்ட் டேக் கேர் அண்ட் ஹாவ் அ சேஃப் டைம் தேங்க்யூ